பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பார்வையிட வருகை புரிந்துள்ள குழுவினுடைய தலைவர் திரு ராஜேஷ் குப்தா அவர்களுக்கும் மற்றும் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் சுமார் 14 மாவட்டங்களில் கடுமையான மழை பொழிவும் வெள்ளமும் ஏற்பட்டது என்பதை அறிவீர்கள். குறிப்பாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் மிக பலத்த சேதத்தை சந்தித்திருக்கிறது. சாலைகள், மின்கம்பங்கள், பாலங்கள், பல்வேறு பொது கட்டிடங்கள் போன்றவை கடுமையான சேதம் அடைந்துள்ளன. அதேபோன்று லட்சக்கணக்கான ஏக்கரில் பயிர் சேதமும் ஏற்பட்டுள்ளது. 33 நபர்கள் வெள்ளத்தினால் உயிரிழந்ததோடு ஆயிரக்கணக்கான கால்நடைகளும் இதில் உயிரிழந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு தேவையான உடனடி மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொண்டது. போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்திருந்தது. இருப்பினும் இந்த வரலாறு காணாத மழை அளவின் காரணமாக இந்த பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. அடுத்த ஓரிரு தினங்கள் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் சேதமடைந்துள்ள பகுதிகளை பார்வையிட நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். சேத விவரங்கள் பார்வையிட்ட பின் நீங்கள் விரைவாக உங்கள் அறிக்கையை ஒன்றிய அரசுக்கு அளித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதில் தமிழ்நாட்டிற்கு அதிகபட்ச நிவாரணத்தை வழங்க பரிந்துரை செய்திடவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய குழுவுடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிய காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். பெஞ்சல் புயலால் தமிழகத்தில் குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அதே போல திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்கள் என்பது கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய குழுவை நேரடியாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும், சேத மதிப்பீடு மொத்தமாக கணக்கீடு செய்யப்பட்டு மத்திய நிவாரணம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மத்திய குழு இன்று சென்னை வந்திருந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருந்தது. இதில் மத்திய குழுவை சார்ந்த 7 பேர் சென்னை வந்திருந்த நிலையில் அவர்கள் 7 பேருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். குறிப்பாக 2000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருந்தார். குறிப்பாக தமிழகத்திற்கு பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 944 கோடியை மத்திய அரசு வழங்குவதாக சற்று நேரத்திற்கு முன்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பெஞ்சல் புயல் பாதிப்பு காரணமாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அதே போல சேலம், தர்மபுரி உள்ளிட்ட 14 மாவட்டங்கள் கடுமையாக மழை பெய்திருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி ஆகிய மாவட்டங்கள் கடும் சேதத்தை சந்தித்திருக்கிறது. இதனால் சாலைகள், மின்கம்பங்கள், பொது கட்டிடங்கள் என பல்வேறு இடங்களில் சேதங்கள் சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் லட்சக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் என்பது பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல இதுவரையிலும் பெஞ்சல் புயலால் தமிழகத்தில் 33 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 1000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கும் பட்சத்தில் வரலாறு காணாத மழையின் அளவு என்பது அதிகமாக இருந்ததால் சேத மதிப்பீடும் அதிகப்படியாக ஏற்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பாதிப்புகளை கண்டறிந்திருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசு இதற்கு உடனடியாக நிதியை அதிகப்படுத்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். சேத மதிப்புகளை கண்டறிந்து விரைவாக ஒன்றிய அரசிடம் விளக்க வேண்டும் எனவும் அதிகபட்சமாக நிதியை பெற்று தருவதற்கான நடவடிக்கை எடுத்து தர வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய அரசிடம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு இடங்களில் பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நேரடியாக நாளை முதல் மத்திய குழு நேரடியாக சென்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதற்கு பிறகாக சேத மதிப்பீடுகளை கணக்கீடு செய்து மத்திய அரசிடம் கொண்டு சேர்க்க இருக்கிறார்கள். குறிப்பாக நாளை விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களோடு ஆலோசனை என்பது நடத்தப்பட இருக்கிறது. பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கடலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள். அதே போல ஞாயிற்றுக்கிழமை மாலை, அதே போல திங்கட்கிழமை காலையில் பாண்டிச்சேரியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட பிறகாக டெல்லி திரும்பி மத்திய அரசிடம் சேத மதிப்பீடு தொடர்பான விரிவான அறிக்கையை வழங்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மேலும் நிவாரண நிதி அதிகரிப்பு தொடர்பான அறிவிப்புகள் ஏதேனும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெஞ்சல் புயலால் கடும் சேதத்தை சந்தித்துள்ள மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்வதற்காக மத்திய குழுவினர் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடனான ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அப்போது பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சேத பாதிப்புகளை கண்டறிந்து விரைவில் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செலினா.